அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் பேச போகும் தலைப்பு சமூக ஊடகம் நல்லதா கெட்டதா? நண்பர்களே, ஒரு காலத்தில் நாம் மனிதர்களை தேடினோம். ஆனால் தற்போது மனிதர்கள் கைபேசியை தேடுகிறார்கள். அதுதான் சமூக ஊடகத்தின் தாக்கம். சமூக ஊடகம் நம்மை உலகுடன் இணைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி. அது நல்ல பக்கங்களை பார்ப்போம். ஒரு கிளிக்கில் உலகை நம் விரல் நுனிக்குள் கொண்டு வந்து விடுகிறது. கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் எல்லாமே நம் கையில் இருக்கிறது. தூரத்தில் இருக்கும் உறவினர்களிடையே நொடியில் பேச முடிகிறது. பலர் தங்கள் திறமைகளை சமூக ஊடகத்தின் வழியாக உலகிற்கு காட்டி முன்னேறி உள்ளனர். ஆனால் நண்பர்களே, இது இனிமையான வலையா அல்லது தெரியாத சரியா? அதிகமான நேரம் பயன்படுத்தினால் நேரம் வீணாகிறது. மாணவர்கள் கல்வியில் பின்தங்குகிறார்கள். பொய்யான தகவல்கள் சமூக ஊடகத்தை குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அதிகமான ஒப்பீடுகள் மன அழுத்தத்தையும் தன்னம்பிக்கை குறைவையும் ஏற்படுத்துகின்றது. அதனால் தான் நான் கேட்கிறேன், சமூக ஊடகத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோமா அல்லது அது நம்மை கட்டுப்படுத்துகிறதா? இதற்கான பதில் நம் கையில் தான் உள்ளது. சமூக ஊடகம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஒரு மோசமான எஜமானன். அதை நம் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினால் அது நம் நண்பன். அதை நாம் தவறாக பயன்படுத்தினால் அது நம் பகைவன். இறுதியாக அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல சமூக ஊடகத்தை அளவோடு அறிவோடு பயன்படுத்தும். அதை நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது. இன்றைய மாணவர்கள் நாளைய பாரதத்தின் தூண்கள். அவர்களை சமூக ஊடகத்திற்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்வது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி.